Hi Cauveryans, welcome back. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். எப்படி a great company will become a great stock அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். இது என்னுடைய வியூ. அஃப்கோர்ஸ் மெனி ஆஃப் தி அனலிஸ்ட் கூட இந்த மாதிரி ரீசனை கூட கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு கூட நான் தைரியமாக சொல்லுவேன் நான். சரி, நம்ம வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். சரி, எங்களுக்கு ஒரு ஆங்கர் தேவை. அவர் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருந்தால் த ஃபார் பெட்டர். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஆங்கரிங் அவர் பண்ணியிருந்தா கூட இட் இஸ் மோர் தென் எனஃப். என்னோட சேர்ந்து டிபேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஐ எம் ரெடி டு டீச் ஹிம் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட அதை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா காவேரி டிஜிட்டல் 25@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு கூட நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அனுப்பலாம். சரி, வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம் எப்போ ஒரு கிரேட் கம்பெனி கிரேட் ஸ்டாக்காக ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கலாம். கிரேட் கம்பெனின்னு சொல்லும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்? டெஃபினட்டாக நீங்கள் நிறைய நான் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டா நிறைய வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு கிரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லணுன்னா என்னென்ன தகுதியெலாம் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஃபஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ். அவங்க தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க எப்படி அவங்க பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா, இல்லாட்டா அவங்களோட நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா அந்த கம்பெனி பற்றி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம அந்த ப்ரமோட்டர் கிரேட் ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த பாஸ்ட் 10 years அப்படிங்கிறத செகண்ட் இம்பார்ட்டன்ட் இதாக நான் கன்சிடர் பண்ணுவேன். எப்படி இருக்குது அவங்க டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் எப்படி அந்த கம்பெனியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. இது ஒரு நல்ல க்ளூ கொடுக்கும் நமக்கு வாங்கிறதுக்கு. நான் 10 yearsன்னு சொல்கிறது ஒரு மினிமம் த்ரெஷ்ஹோல்டு. அதுக்கு மேலே இருந்ததுனா கூட இட்ஸ் ஓகே. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், அஃப்கோர்ஸ் அந்த ஃபண்டமெண்டல்ஸ். பேசிக்கலி ரெவன்யூ எப்படி இருக்குது, எப்படி க்ரோத் இருக்குது, எபிட்டா மார்ஜின் எப்படி இருக்குது, எபிட்டா எப்படி இருக்குது, தென் ROE எப்படி இருக்குது, ROC எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற இந்த நெக்ஸ்ட் ஒன். அப்புறமேல அவங்களோட P ரேஷியோ எப்படி மார்க்கெட்டில் கோட்டாயிட்ருக்கு அப்படிங்கிற இதுவும் தெரிஞ்சுக்கணும். அவங்க எந்த செக்டாரில் இருக்காங்க, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் பை த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க, ஒவ்வொரு கம்பெனி எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா த டெட் போர்ஷன். எப்படி த டெட், இந்த கடன் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ இருக்குது இந்த கம்பெனியில், அது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அப்படி எப்படி ஏறுதா இறங்குதா, எந்த காரணத்தினால இங்கே டெட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிராண்ட் வேல்யூ ஆஃப் த கம்பெனி எப்படி இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஓகே, பட் அவங்களுக்கு ஏதாவது பிராண்ட் இருக்கா, அவங்க அப்படி அவங்க பேரை சொன்னாலே அப்படி அதிரணும், இந்தியா ஃபுல்லாக அது தெரியணும், இல்லாட்டா அவங்கள பற்றி அட்லீஸ்ட் உங்கள் ரீஜன்லேயே அது தெரியணும், அப்படி இருக்காங்களா அப்படின்னு தெரியணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிராண்ட் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸுக்கு அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அமையும். அண்ட் பர்ஹாப்ஸ் த லாஸ்ட் இது என்னன்னு சொல்லணும்னா த மோட் ஃபார் த கம்பெனி. அதாவது இவங்க பண்ணுற ப்ராடக்டோ சர்வீஸோ அது யூனிக்காக இருக்கா, அதை வச்சு அவங்க ப்ரைஸிங் பவர் பண்ண முடியுமா. இவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு, இல்லாட்டா இவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் அது இம்மிடியேட்டாக அதை பாஸ் ஆன் பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறது தி அனதர் இம்பார்ட்டன்ட் வே.
இதிலெல்லாம் நீங்கள் எல்லாமே டிக் மார்க் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா தென் இட்ஸ் அ கிரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இது அப்சல்யூட்லி. இப்போ திஸ் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் ஈஸியாக பை திஸ் இதை யாட் ஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கிரேட் கம்பெனி என்ன அப்படின்ட்டு. ஒரு 400-500 கம்பெனிஸ் இந்த கேட்டகரியில் வந்துடும். இந்த கிரேட் கம்பெனி எப்படி கிரேட் ஸ்டாக் ஆகுது, அதில் தான் எல்லா ட்ரிக்கும் அமையுது. அப்படியே நம்ம கிரேட் ஸ்டாக்குன்னு நினச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாத்தையும் சக்சீட் பண்ணிவிடுவோம்னு பார்த்தோம்னா சொல்லவே முடியாது. 10 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பராப்ஸ் ஒரு 3 ஸ்டாக்ஸ் நீங்கள் சக்சீட் பண்ணலாம். ஒரு 3 ஸ்டாக்ஸில் அப்சல்யூட்லி ஃபெயிலே ஆகலாம். இன்னொரு 4 ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 10% 15% ரிட்டர்ன் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஆன் த ஹோல் 10 ஸ்டாக்ஸில் ஒரு பீரியட் ஆஃப் 3 to 5 years ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் மோர் தென் 15% ஆர் 20%, பிட்வீன் 15 to 20% கிடைக்குது அப்படின்னா தென் யூ ஆர் இட்ஸ் அ கரெக்ட் செலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். தென் யூ ஆர் சக்சீடட். ஆனால் மோர் த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர, மோர் த நாலேஜ் வர வர, 3 ஸ்டாக்குன்னு சொன்ன பாருங்க, அந்த 3 ஸ்டாக் மல்டி பேக்கராக இருக்கும் நார்மலி. அந்த மல்டி பேக்கர் 3 இன்ஸ்ட் 4 5 அப்படின்னு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் யூ ஆர் அ கிரேட் ஸ்டாக் பிக்கர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். எப்போ இந்த கிரேட் கம்பெனி கிரேட் ஸ்டாக் ஆக போகுது, அதுதான் இன்னைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை பற்றி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு என்னுடைய கண்ணோட்டத்தில் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு கம்பெனி கிரேட் கம்பெனி, ஆனால் அதை ட்ரிகர் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான்ப்பா ரீசன் இனிமேல் எக்ஸலண்ட்டாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ஸ்டாக்கு 2023 என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அசல் குவாலிட்டியில் ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. லோன் ரிட்டைல்ஸுக்கு நிறைய கொடுக்க கலெக்ஷனும் பெட்டர் ஆகிட்டு இருந்தது, நெட் ப்ராஃபிட் நல்லா வந்துட்டு இருந்தது, ஜிஎன்பிஐ குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ த பெஸ்ட் ரீசன் அங்கே ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அசெட் குவாலிட்டி, அதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும், ப்ரைவேட் பேங்க்ஸை மறந்துடுங்க, பப்ளிக் செக்டரில் அத்தனை பேங்க்ஸும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். ஆனால் இன்னைக்கு 2023யோட இன்னைக்கு பெட்டராக இருக்குது. அப்போ இதே அசெட் குவாலிட்டியை வச்சு திருப்பி நம்ம பேங்க்கை போய் வாங்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் பேங்க் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஜிஎன்பிஏ எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க, என்என்பிஏ தெர் இஸ் நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் இன்னும் ஜாஸ்தி குறைஞ்சிருச்சு. அப்போ எது ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னா லோன் growth. இன்னைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லோன் growth. இந்த லோன் growth எவ்வளோ இருக்கணும்? அட்லீஸ்ட் 2 times ஆஃப் ஜிடிபி இருக்கணும். ஜிடிபி 6.5% க்ரோ ஆகுது. அட்லீஸ்ட் 13-14% நீங்கள் லோன் க்ரோ ஆகிட்டு இருக்கணும். அது மாதிரி க்ரோ ஆகுதா? இல்லை. தெர் இஸ் அ பிக் செட் பேக் இருக்கு. அப்போ இந்த த்ரெஷோல்டு ரீச் ஆகிறப்ப நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும் பேங்க்லேருந்து. பட் அதே சமயத்தில் நம்ம ப்ரைஸ் டு புக்கையும் பார்த்துக்கணும் பேங்க்கில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா பேங்க்கை மட்டும், பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸுக்கு மட்டும் ஓவர் வேல்யூ கொடுத்து எந்த ஸ்டாக்குமே வாங்கக்கூடாது. மித்த அசட்ஸ் குவாலிட்டி, தென் கேபிட்டல் அடிக்வசி இதெல்லாம் நல்லா இருக்கிறப்ப தென் ப்ரைஸ் டு புக்கையும் பார்த்தாகணும். ஸோ த ட்ரிகரிங் ஃபேக்டர் ஃபார் பேங்க் எப்படி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறது மட்டும் கிடையாது, ஆர் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் நம்ம ட்ரிகராக சொல்ல முடியாது. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன்லி அண்ட் நத்திங் பட் த லோன் growth தான். ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கு அது மாதிரி யூனிக் நம்ம தான் ட்ரிகரிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரி, டிஃபென்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் அ ட்ரிகரிங் ஃபேக்டர்? கவர்மெண்ட் 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க தட் டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும், செஞ்சும் காமிச்சிட்டு இருக்காங்க. வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. தென் எல்லாமே ஓவர் வேல்யூ ஆகிடுது. அதனால் நிறைய கரெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் செப்டம்பர்
லாஸ்ட் இயர் டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹெவியாக கரெக்ட் ஆகிடுது. எந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்ததோ அதே இது ஓவர் வேல்யூ ஆனோடனே எல்லா ப்ரைஸும் டிஃபென்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தி ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தப்போ நம்மளுடைய தியேட்டர் ஆஃப் த வாரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய டிஃபென்ஸு அதுவும் இண்டிஜினஸ்லி ப்ரொடியூஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபிட்டிங் ரிப்ளை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சைனீஸ் மேடு பாகிஸ்தான் ஏவி விட்ட அத்தனை மிசைல்ஸு எல்லாத்தையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதையும் ஈவன் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இண்டிஜினஸ் எஃபர்ட் வந்து ட்ரெமெண்டஸ்லாக பே பேக் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கு திருப்பியும் ஒரு புத்துணர்வு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சும் வேணும். இன்றைக்கி நோ லாங்கர் கன்வென்ஷனல் வார் வந்து ஹோல்ஸ் குட்டு. ஸோ எலக்ட்ரானிக் ஏஜில் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டு. அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர், தென் ஈரான் இஸ்ரேல் வார் பாருங்கள், அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். சடனாக யுக்ரைன் புது விதமாக ரஷ்யாவை தாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வெரி குட் லெசன் ஃபார் இந்தியன் டிஃபென்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம அதனால் அதில் மாடிஃபை பண்ணும்போது இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் இந்தியா யார் இருக்காங்களோ அவங்க அந்த கம்பெனிஸ்லாம் ரீரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதர் ப்ரைவேட் செக்டார் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்ட கவர்மெண்ட் செக்டார் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இல்லை கேட்டலிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட திறமை இருக்குது. அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும், நிறைய வந்து நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக ஜீரோ இன் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லுவேன். இது வந்து எந்த ட்ரம்ப் வந்தாலும் இதுக்கு வந்து டிமாண்டு குறைய போகிறதே இல்லை. ஏன்னா நமக்கு பாருங்கள் எனிமீஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ சைனா, தென் பாகிஸ்தான், இப்போ பார்த்திங்கன்னா டர்க்கி அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க, பங்களாதேஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறனால நம்மளுடைய இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா இந்த வார்ஃபேர் எக்யூப்மெண்ட் எல்லாமே நாட் அவைலபிள், எந்த வேர்ல்டு மார்க்கெட்லையும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நமக்கு வேணுங்கிற யூனிக் டிஃபென்ஸ் நீடை நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த இண்டிஜினஸ்லி எஃபர்ட் எடுக்கிறாங்க பாருங்கள், அத்தனை கம்பெனியும் நல்லா பண்ணுவாங்க. இதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வாருங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இனோவேட்டிங் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்வேன். நீங்கள் பாருங்கள், இந்த சார்ட்டை கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து வார் வந்து ட்ரிகர்டு நியூ அண்ட் நியூ இனோவேஷன் அப்படின்ட்டு. ரைட் ஃப்ரம் வேர்ல்டு வார் 1லேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் தி சீட் ஃபார் இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வார் 1ல் என்ன கண்டுபிடிச்சாங்க? சம்மரின் கண்டுபிடிச்சாங்க. தென் டேங்க்கு. தென் வேர்ல்டு வார் 2ல் என்ன பண்ணாங்க? தி ஃபஸ்ட்டு மிசைல்ஸ் அப்போ தான் லான்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டம் பாம் அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரில் பாருங்கள், இஸ்ரேல் வந்து பிளேன்ஸை யூஸ் பண்ணியும் அவங்க மிசைல்ஸை யூஸ் பண்ணியும் க்ரூஸ் மிசைல்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து இதை அட்டாக் பண்ணாங்க ஈரானை. ஆனால் ஈரான் என்ன பண்ணாங்க? பிளேன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, அவங்ககிட்ட இல்லை வேற. அவங்க வந்து ஒன்லி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இஸ்ரேல் இதை பாதுகாக்கிறதுக்காக என்ன அயன் டோம் அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்னோவேஷனுங்கிறது வார்லேருந்து தான் நிறைய வரும். அப்போ வந்து இந்தியாவும் இன்னோவேட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபீல்டை. ஏன் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஈஸிலி அவைலபிள் கிடையாது வேர்ல்டு ஓவர். அதில் அவங்க விற்கவும் மாட்டாங்க நமக்கு அவ்வளோ ஈஸியாக. அதனால் நம்மளே தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து எஃபர்ட் வேணும், மணியும் தேவை. அதனால் கவர்மெண்ட் வந்து வில் ப்ரொவைட் இந்த மாதிரி டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே. அதனால் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பண்ணுறதோட இன்னொரு 3-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெமெண்டஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். சரி, அதை விடுங்க. ஃபார்மா கம்பெனிஸ், இப்போ ஃபார்மா கம்பெனிஸு சரி, இவர் ட்ரம்ப் ஏதோ டாரிஃப் போட போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேங்கிறாரு. தென் இப்போ வந்து ஜென்ரிக்ஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். வெதர் நம்ம அஃபெக்ட் ஆகுவோமா? இல்லை, ஜென்ரிக்ஸ் அவ்வளோ அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இன்னோவேட்டிங் கம்பெனிஸும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுவாங்க டெஃபினட்டாக. பட் வந்து ஜென்ரிக்ஸுக்கும்
சம் ஃபாலோ அவுட் இருக்க போகுது. அப்போ வந்து எந்த செக்டார் வில் பி தி பெஸ்ட்? அப்போ வந்து அந்த சிடிஎம்ஓ இல்லாட்ட ரிசர்ச் அண்டு ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் அத்தனையும் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கு, இன்னும் நல்லா பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அமெரிக்கா கூட என்ன பண்ணுறாங்க, சைனாட்ட வந்து நிறைய இதை வந்து அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த சைனா ஒன் பாலிசினால். ஊக்ஷி அவங்க தான் அந்த பிக்கஸ்ட் சிடிஎம்ஓ பிளேயர். ஸோ அதுலேருந்து நிறைய ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் இந்தியாவில் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா லாரஸ் லேப் சொல்லலாம், ப்ளூ ஜெட் சொல்லலாம், இல்லாட்டா அதர் கம்பெனிஸ் லைக் டிவிஸ் லேப், ஸோ கஸ்டம் சிந்தசிஸாக இருக்கலாம், இல்லாட்டா நியூலாண்ட் ஃபார்மா, அது மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென் தே வில் டூ வெல். எந்த மாதிரி காம்படிஷன் அங்கே இருந்தாலும், என்ன மாதிரி ட்ரம்ப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் இவங்க நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க இன்னோவேட்டர்ஸோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இல்லாட்டா இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் வேறு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டு ஃபைல் பேரா4 சேலஞ்ச் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ட்ரிகரிங் ஃபேக்டர். இதை தான் நம்ம அடிக்கடி பார்க்கணும். தோ இந்த 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நான் ஒரு ஃபியூ செக்டார்ஸ் எடுத்து சொன்னேன். நான் எப்படி வந்து ஒரு கிரேட் கம்பெனி வந்து கேன் பிகம் கிரேட் ஸ்டாக் ஆகும் அப்படின்ட்டு விரிவாக கூட பேசலாம். கம்மிங் சாட்டர்டே கூட விரிவாக இதை பற்றி பேசலாம். ஹவு எ கிரேட் கம்பெனி கேன் பிகம் அ கிரேட் ஸ்டாக் அப்படின்ட்டு. ஆனால் பாஸ்ட் கிரேட்னஸை வச்சுக்கிட்டே நம்ம ஃபியூச்சராக அவங்க கிரேட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. அதுதான் முக்கியமானது நமக்கு. இந்த சிச்சுவேஷனில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகின ஐபிஓ ஆந்தம் பயோசைன்ஸ், அது கூட ஒரு சிடிஎம்ஓ பிளேயர் தான். அவங்க வந்து ஈவன் கான்ட்ராக்ட் ரிசர்ச் கூட பண்ணுறாங்க. சிஆர்டிஎம்ஓ பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட இஷ்யூ கூட இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. இதை பற்றி கூட ஒரு தனியாக வீடியோ நாளைக்கு போடுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை பார்க்க ஆரம்பிங்க. த ஆந்தம் பயோசைன்ஸுங்கிற பாருங்கள், இது கூட சிஆர்டிஎம்ஓ அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கான்ட்ராக்ட் ரிசர்ச் தான் பண்ணுறாங்க. இவங்களுடைய லார்ஜஸ்ட் ரெவென்யூ 82% வந்து அங்கேருந்து தான் வருது. இதை பற்றி விரிவாக வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனோட அண்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் லிஸ்டிங் வந்த உடனே தென் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கம்பெனிஸை. ஏன்னா இதெல்லாம் இன் டீம் நவ் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கிரேட் கம்பெனி வந்து கிரேட் ஸ்டாக்காக ஆகிறதுக்கு கிரேட்டஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய கம்பெனி பற்றி பேசியிருக்கேன். இது அனைத்துமே ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.